பள்ளி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். ஒரு கோடி பள்ளி மாணவர் விபரம் ஓடிபி வாயிலாக சரிபார்ப்பு. அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 1 கோடி மாணவர்களின் மொபைல் போன் எண்ணின் உண்மைத்தன்மை ஓடிபி வழியே சரிபார்க்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. தமிழக பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் செயல்படும் அனைத்து வகை பள்ளிகளிலும் மாணவர்களுக்கான தகவல்கள், அறிவிப்புகளை பெற்றோரும் தெரிந்து கொள்ளும் வகையில் வாட்ஸ்அப் வழி செய்தி அனுப்ப பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. தமிழகத்தில் செயல்படும் மற்ற பாடத்திட்ட மாணவர்களுக்கும் அரசின் அறிவிப்புகளை மொபைல் போனில் தெரிவிக்க உள்ளது. இதற்காக அனைத்து வகை பள்ளிகளின் மாணவ மாணவியரின் பெற்றோர் பயன்படுத்தும் மொபைல் போன் எண் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் ரூபாய் 49,560 சம்பளத்தில் வேலை விண்ணப்பிக்க கடைசி வாய்ப்பு. ரிசர்ச் அசோசியேட் 1 ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் பணிக்கான காலி பணியிடங்கள் நிரப்புவதாக பாரதிதாசன் பல்கலைக்கழகமானது சமீபத்தில் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இப்பணிக்கென மொத்தம் 4 காலி பணியிடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மேல விவரங்களுக்கு www.bharathidasanuniversity.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் ரூபாய் 49,560 சம்பளத்தில் வேலை விண்ணப்பிக்க கடைசி வாய்ப்பு. ரிசர்ச் அசோசியேட் 1 ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் பணிக்கான காலி பணியிடங்கள் நிரப்புவதாக பாரதிதாசன் பல்கலைக்கழகமானது சமீபத்தில் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இப்பணிக்கென மொத்தம் 4 காலி பணியிடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மேல விவரங்களுக்கு www.bharathidasanuniversity.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் BE முடித்தவர்களுக்கான வேலைவாய்ப்பு விண்ணப்பிக்கலாம். அண்ணா பல்கலைக்கழகமானது வேலைவாய்ப்பு குறித்த புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதில் இன்ஜினியர் பணிக்கென காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்ப உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் விண்ணப்பதாரர்கள் அரசு அல்லது அரசு அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகத்தில் அல்லது கல்வி நிலையத்தில் BE BTech தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு குறித்த விவரங்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பார்க்கலாம். மேல விவரங்களுக்கு www.annauniversity.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் ப்ராஜெக்ட் ஃபெலோ வேலைவாய்ப்பு மாத ஊதியம் ரூபாய் 28,000. முழு விவரங்கள் வெளியீடு. மெட்ராஸ் பல்கலைக்கழகமானது வேலைவாய்ப்பு குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதில் ப்ராஜெக்ட் ஃபெலோஷிப் பணிக்கென ஒரே ஒரு பணியிடம் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பணிக்கான தேர்வாகும் தகுதியானவர்களுக்கு ரூபாய் 28,000 வரை மாத ஊதியம் வழங்கப்படும். தகுதியானவர்களின் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விருப்பமுள்ளவர்கள் இறுதி நாள் முடிவதற்கு விண்ணப்பித்து பயனடையுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு www.madrasuniversity.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். BT BRTE TRB ஆசிரியர் நியமனத்துக்கு உயர்நீதிமன்றம் தடை. பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வு இறுதி விடைகள் அடிப்படையில் மேல் நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்துள்ளது. BA BEd முடித்துள்ள ஆசிரியர் ஒருவர் மனு தாக்கல் செய்துள்ளனர். பட்டதாரி ஆசிரியர்களின் நேரடி நியமனம் தேர்விற்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் 2023 அக்டோபர் 25 வெளியிட்டது. எழுத்துத் தேர்வு பிப்ரவரி 4 நடைபெற்றது. தற்காலிக விடைகளை TRB வெளியிட்டன. அதில் சில தவறான பதில்கள் இடம்பெற்றுள்ளன என ஆட்சேபனை தெரிவித்ததால் BT BRT ஆசிரியர்கள் நியமனம் தடை விதிக்கப்பட்டுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.